வெல்கம் டு அவர் சேனல். நான் அவங்க ஸ்ரீமா. இன்னைக்கு என்ன வீடியோனா, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என்னோட பர்த்டே 19 முடிஞ்சு 20 ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இந்த 20 வருஷத்தை நான் ஏதாச்சும் பண்ணியிருக்கேன்னா ஒன்றுமே இல்லை. டிகிரி முடிக்க போகிறேன், எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அது மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. அப்புறம் இந்த பர்த்டே எப்படி போச்சுன்னா, வெயில் காலத்தில் இருக்காச்சும் கோல்டு வருமா, எனக்கு நைட்டு ஃபுல்லாக அதிகமாக கோல்டு ஃபீவர். மார்னிங் எழுந்து குளிச்சுட்டு சரி ஓகே, எனக்கு தயிர் சாதம்னா ரொம்ப பிடிக்கும். பட் பர்த்டேக்கு தயிர் சாதத்தை இன்னும் கோல்டாகிடும் எனக்கு தெரியும். அதனால நான் தயிர் சாதம் சாப்பிட்டேன். மார்னிங் நான் எதுவும் சாப்பிடல. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா பையன் கூட ஜாலியாக விளையாடிட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு மேக்கப்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். நான் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறதுக்கு நிறைய எடுத்துருந்தேன். ஓகே, இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் மறக்காமல் எனக்கு பர்த்டே விஷ் பண்ணிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, பிறந்த 20 வருஷம் ஆயிடுச்சு. மேபி நம்ம இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போகிறோன்னு தெரியல. இன்னும் 20 வருஷம் இருப்போமோ இல்லை 30 வருஷம் இருப்போமோ, நம்ம கையில் ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லாமே காட் கிட்ட தான் இருக்குது சொல்கிறாங்க. ஸோ நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம லைஃப்பை நமக்காக வாழணும்னு நான் நினைக்கிறேன். இவங்க அப்படி சொல்கிறவங்க, அவங்க அப்படி சொல்கிறவங்க, நான் அவங்களுக்காக வாழாமல் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் எல்லா விஷயத்தையும் தைரியமாக, எல்லாமே எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு இந்த ட்ரெஸ் போட பிடிச்சிருக்கு, ஆனால் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் பிடிக்கல, அதெல்லாம் நான் போடலை அப்படி சொல்லிட்டு யாருக்காகவுமே உங்கள் லைஃப்பை வாழாதீங்க. நீங்கள் உங்களுக்காக உங்கள் லைஃப்பை வாழுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பர்த்டேக்கு இந்த இயரிங்ஸ் வாங்கினேன். எப்படி இருக்குது பாருங்க, நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வளையல் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் செயின் வாங்கினேன். பட் இதுக்கு செயின் போட்டால் நல்லா இல்லை. ஸோ அதெல்லாம் நான் செயின் போடுவேன். ஆனால் எனக்கு இந்த பர்த்டே ஹாப்பியாகவே இல்லை. ஏன்னா என்னோடய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே யோசிச்சுட்டே இருந்ததால் ஸோ எனக்கு இந்த பர்த்டே அவ்வளோவா ஹாப்பியாக இல்லை. ஸோ ஓகே ஃபைன். எனக்கு ஒரு ஆசைன்னா, எங்கள் அம்மாவை பார்த்துக்கணுன்றது ஆசை. ஒர்க் போயிட்டு காலேஜ் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் அதை பண்ணுவேன். எனக்கு ஸ்ட்ரென்த்லாம் நிறைய இருக்குது ஒர்க் பண்ணுற அளவுக்கு. எங்கள் மம்மி சொன்னாங்க, நான் 2006 to 5 டியூஸ்டே ஈவினிங் 4:30 சம்திங் ஏதோ பிறந்தேன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியல. அந்த வரைக்கும் எங்கள் அம்மா எனக்கு 10 மாதமாக தண்ணியே கொடுக்கலையா. அது எப்படின்னே தெரில. 10 மாதமாக ஃபீட் மட்டும் பண்ணாங்க போல, எனக்கு தண்ணி கொடுக்கல அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் பிறந்தப்போ சின்ன வயசுலேருந்து சேட்டை பண்ணிகிட்டே இருப்பேன். நான் மரம் ஏறுறது, நான் நிறைய வாட்டி மரம் ஏறி எங்கள் அப்பா கிட்டலாம் அடி வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி மரம் ஏறுறது மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு 10th வரைக்குமே நான் டிஷர்ட் இந்த பேண்ட்டு தான் அதிகமாக லைக் பண்ணி போடுவேன். அதுக்கப்புறம் தான் ஒரு +1 போயிட்டு, அப்புறம் தான் அந்த பூ பொட்டு அந்த மாதிரிலாம் வச்சு அந்த மாதிரிலாம் பழகினேன். ஓகே, அதுக்கப்புறம் என்னென்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் ஒரு பெரிய வீடியோவாக போடலான்னு பார்க்குறேன். எனக்கு பேசுறதுக்கு கண்டென்ட்டே இல்லை. பர்த்டேக்கு எனக்கு விஷ் வந்துருந்துச்சு. நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் விஷ் பண்ணாங்க, நிறைய விஷயம் வந்துருந்துச்சு. ஆனால் நல்லா ஹாப்பியாக இருக்கவே முடியல. எனக்கு எங்கள் மம்மிக்கு மட்டும் உடம்பு சரியாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு எல்லா நாளுமே பர்த்டே தான். இந்த முடியை ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணி நாசமாக்கி வச்சுருக்கேங்க பாருங்க, ரொம்ப நாசமாகிடுச்சு. ஃபஸ்ட்டே கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. அப்புறம் எனக்கு ஹேர் ஷார்ட்டாக தான் இருக்கும் பாருங்க. பூ வச்சு நிறைய வச்சுருந்தேன், இப்போ கம்மியாகிடுச்சு. ஓகே, நான் மோஸ்ட்லி பிங்க் ட்ரெஸ் தான் போடுவேன். ஐ லைக் பிங்க் கலர். அப்புறம் என்னோடய ஃபுல் நேம் என்னென்னா ஸ்ரீலேகா. நான் என்ன படிக்கிறேன்னா பிகாம் ஜென்ரல் ஃபைனல் இயர் முடிச்சுட்டேன். எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன பிளான்னா, ஆடிஷன் ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன். மேபி ஏதாச்சும் ஒரு ஆடிஷன் கிடச்சி ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன கேரக்டருக்குள்ளே போயிட்டு, எனக்கு பெரிய லெவல்லாம் அவ்வளோவும் இல்லை, ஏதோ குட்டி குட்டியாக அப்படி சொல்லிட்டு எனக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட்
பார்க்கலாம். நம்ம நேரம் நல்லா இருந்தால் நம்மளும் டாப்பில் இருக்கலாம். இந்த ட்ரெஸ் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன். இதோட ரேட் அதிகமாகலாம் இல்லை, ஜஸ்ட்டு 400 சம்திங். எஸ் 400 சம்திங் தான் அந்த ட்ரெஸ். இது வந்து நான் பர்த்டேக்குலாம் எடுக்கல, ஒரு 2 வீக் முன்னாடி ஆல்ரெடி நான் ஒர்க் போகலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். பட் நான் ஒர்க் போகல, எக்ஸாம் டேட் சொல்லிட்டதால நான் ஒர்க் போகல. எனக்கு 13th எக்ஸாம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் வந்து 25 வந்து ஒரு அரியர் இருக்குது. அரியர் வைக்காமலாம் இல்லை, எல்லாமே ஆல் கிளியர் தான். பட் ஒரு அரியர் இருக்குது 5th செம்மில். 6th செம் வந்து அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் போயிட்டா அப்படியே ஒர்க் போயிட்டா அதுக்கப்புறம் நிறைய கண்டென்ட் கிடைக்கும். ஒர்க் போகணும், சாப்பிடணும், சமைக்கணும். நெக்ஸ்ட் வந்து தனியாக இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு தனிமை தெரியும். இப்போ வந்து ஃபேமிலி கூட இருக்கிறதால நமக்கு வந்து அவ்வளோ தனிமையை தெரியல. ஆனால் இப்போ ஒர்க் போயிட்டா நமக்கும் ஒரு தனியாக இருப்போம். நம்ம ட்ரெஸ் நம்மளே துவைக்கணும், இப்போ உடம்பு சரியில்லைனா கூட நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்குலாம் நம்ம இன்னும் போகல. இத்தனை வருஷம் வந்து குழந்தையாவே இருந்துட்டேன். 20 வயசு வரைக்குமே குழந்தையா இருந்தது. இதுக்கப்புறம் தான் லைஃப் இருக்குது. ஒர்க் போகணும், காசு சேர்த்து வைக்கணும், அம்மாவை பார்த்துக்கணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும். ஸோ நிறைய இருக்குது. அதனால எல்லாரும் வந்து சைல்டுஹுட் நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. சின்ன பொண்ணாக இருக்கிறப்ப 20 வயசுக்கு யோசிக்கிற விஷயத்த வந்து அப்பயே யோசிச்சதால எனக்கு இப்போ 20 வயசுல என்ன யோசிக்கிறதுனே தெரியல. ஏன்னா 15, 16, 14 வயசுலேயே வந்து அப்போ 20 வயசுல என்ன பண்ணுவோம், காலேஜ் போவோம் அப்படி சொல்லிட்டு ஏஜ் போயிட்டு அதை பற்றி யோசிச்சுமே தவிர நான் வந்து அந்த சைல்டுஹுட் லைஃபே நான் ஒழுங்காக வாழலை. நான் இப்போ யோசிக்கிறேன். ஸோ நம்ம அப்பயே ஜாலியாக இருந்திருக்கலாமோ, நிம்மதியாக இருந்திருக்கலாமோ. இப்போலாம் டெய்லி டிப்ரெஷன், பிரேக்கப், அதுக்கப்புறம் ஸ்டடி ப்ராப்ளம், அப்புறம் ஃபேமிலி ப்ராப்ளம். ஐயோ டெய்லி டிப்ரெஷன். ஆனால் இதுவே சின்ன வயசுலலாம் என்ன இருக்கும், ஸ்கூல் போகணும் அவ்வளோதான். ஸ்கூல் போகணும் மட்டும்தான் நம்மளோட இருக்கும், மற்றபடி வேறு எதுவுமே இருக்காது. ஏன்னா இப்போ ஸ்கூல் போயிட்டு சார் அடிப்பாங்க, அப்போல்லாம் ஏபிசிடி எழுதிட்டு போடும் இந்த மாதிரி. அதுவே நமக்கு பெரிய வேலையாக இருக்கும். ஆனால் இப்போ எக்ஸாம் எழுதணும், அரியர் கிளியர் பண்ணணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும். இப்போ நம்ம சும்மா எங்கன்னா வெளியே போனால் கூட இந்த பொண்ணு வேறு பையன் கூட போகுதா சொல்லி தப்பாக பேசுவாங்க, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து சோஷியல் மீடியாவில் வீடியோ தைரியமாக போடுறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த தைரியம் இருக்கும் போடுறாங்கன்னா, அதுக்கு ரிலேட்டிவ்ஸ், பேட் கமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபேமிலி ப்ராப்ளம் எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் அவங்க போடுறாங்க. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன, எனக்கு இப்போ 20 ஆகுதா, 24, 25ல் வந்து அவங்க காமிக்கிற பையன் நான் மேரேஜ் பண்ணிட்டு போகணும். ஆனால் எனக்கு வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் இந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃபஸ்ட்டு லவ்லாம் இருந்துச்சு. ஸோ நான் அந்த பிரேக்கப் ஸ்டோரியை வந்து ஒரு நாள் தனியாக ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அது ரொம்ப லென்த்தாக இருக்கும். அதனால தான். ஏன்னா என்கிட்ட வந்து இப்போ மைக்கும் இல்லை. ஸோ நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறதால என்கிட்ட வந்து மைக் இல்லை. அதனால தான். ஓகே, நிறைய பேசுகிறேன்னு நினைக்கிறேன். எனிவே, ஹாவ் எ நைஸ் டே. நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். ஓகே, தேங்க்யூ, பாய். மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ், லவ் யூ.